அந்த அடசல் பூஜையோட இது கதையை பற்றி சொல்லுங்கள். நம்ம எப்படி இந்த வழக்கம் எப்படி வந்துச்சு, எத்தனை வருஷமாக இருக்குது, எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? 24 மூலை தெலுங்கு செட்டியார் கோலையார் குளம் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலோட உபகோயில் அருள்மிகு பேச்சியம்மன். இந்த பேச்சியம்மன் கோயிலில் வந்து அடசல் பூஜைன்னு ஒரு விழா நடத்துகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த பெண் குழந்தைகளை வந்து கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து நம்ம கருங்கோழி முட்டை வைத்து அதை செஞ்சு நம்ம வந்து அடசல் போட்டு சாமி கும்பிட்றதா வழக்கமாக நடந்துகிட்ருக்குது. இப்போ வந்து ரொம்ப நாள் அது நடந்துகிட்ருக்குது. நமக்கு விவரம் தெரியா. இப்போ நமக்கு இப்போ 77 விவரம் தெரியல. நானே என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த கருங்கோழி முட்டை கருங்கோழியெல்லாம் வாங்கி பூஜை செஞ்சு எல்லாம் திருச்சியாக சேர்த்து போட திருச்சியாக நல்லா இருக்கிறாங்க. இதுதான் இந்த பேச்சியம்மனுக்கு அடசல் போடுற இது. அது அடசல் போடுறதுனால என்ன பயன்? அடசல் போடுறதுனால நம்ம பெண்களுக்கு நல்லா இருப்பாங்க. திருமணமாக திருமணமாக குழந்தை பேர் இல்லாததுக்கு குழந்தை கிடைக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமாக எத்தனை தலைமுறை நடந்துட்டுருக்கு? இது எனக்கு தெரிஞ்சு இப்போ இது 1 2 3 4வது தலைமுறை. எங்கள் அப்பா, நான், இப்போ எங்கள் பையன், எங்கள் பேரை 4வது தலைமுறையில் நடக்குது. பேச்சியம்மனுக்கும் அங்காள பரமேஸ்வரிக்கும் என்ன சம்பந்தம்? பேச்சியம்மன் வந்து அங்காள பரமேஸ்வரி, பேச்சியம்மன் வந்து துணைசாமி. ஓஹோ, பேச்சியம்மன் வந்து அக்காங்கிறாங்க, அங்காள பேச்சியம்மன் வந்து அதுதான் அக்கா. இது வந்து அந்த அங்காள பரமேஸ்வரிக்கு வந்து சைவம், இதுக்கு தான் வந்து அசைவம். அது வந்து பேச்சியம்மனுக்கு அந்த கருப்புராயனுக்கு தான் வெட்டுவாங்க. கெடா வெட்டுறது கருப்புராயன். ஆமாம், கருப்புராயன். பேச்சியம்மனுக்கு வந்து பேச்சியம்மனுக்கு வந்து கருங்கோழி முட்டை அடசல். அடசலுங்கிறது அடசல்ல வந்து என்ன இருக்கும்? என்ன அடசல் போடுறதுங்கிறது என்ன? அதுதான் இப்போ அடசல் போடுறது வந்து கருங்கோழி வாங்கிட்டு வந்து அது முட்டை கருங்கோழி முட்டை வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம வந்து செஞ்சு அதை கொண்டு வந்து வச்சு பூஜை வச்சு சாமி கும்பிட்டு போனோம்னா பெண் குழந்தைகள், நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். அந்த பெண் குழந்தைகளை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து அது எல்லாருமே சேர்ந்து நானே என் மகளுக்கு செஞ்சுருக்கிறேன் கூட்டிகிட்டு வந்து. இதுதான் இந்த பேச்சியம்மனுடைய வரலாறு எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை பதிவுன்னதுக்கு நன்றி.